போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியதை அடுத்து ஆசியாவில் எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பெரலுக்கு 6.6% சரிந்து $97.56 குறைவடைந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெய் 5.5 வீதத்துக்கும் அதிகமாக சரிந்து $87.20 குறைவடைந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தரப்பினர் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளனர் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படும் கூற்றுக்கள் போலி செய்திகள் என்றும் தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகளால் தங்கள் பொருளாதாரங்களில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கு சமீபத்திய வாரங்களில் பல நடவடிக்கைகளை அறிவித்துள்ளன. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் சிலவற்றை தலைவர்கள் போரின் சாத்தியமான விளைவுகள் குறித்து சமீபத்தில் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் செவ்வாயன்று எரிசக்தி நிறுவனமான ஷெல்லின் தலைவர் அடுத்த மாதம் ஐரோப்பாவில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க தாங்கள் தயார் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.